श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அதிகம்பீரமாக அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தங்களில் ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்றது ரொம்ப ஆழமான அபூர்வமான அர்த்தங்களை கொண்டது. யதிராஜருடைய வைபவத்தை பற்றிய ஸ்லோகத்தை அடியோங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நாம் இன்றைய தினம் 37வது ஸ்லோகம். இந்த 37வது ஸ்லோகத்தில் எம்பெருமானார் பெருமைக்கு மகிழ்கிறார் சுவாமி. சுதாசன சுதுர்கிரக ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தயः கதாஹவமசௌகதான் கபட சௌகதான் கண்டயன் முனிர்மனசி லக்ஷ்மணோ முதமுதஞ்சயத்யஞ்சசா முகுந்த குணமௌக்திக பிரகர சுக்திபிः சுக்திபிः சுக்திபிஹி சுதாசன சுதுர்கிரக ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தயः கதாஹவமசௌகதான் கபட சௌகதான் கண்டயன் முனிர்மனசி லக்ஷ்மணோ முதமுதஞ்சயத்யஞ்சசா முகுந்த குணமௌக்திக பிரகர சுக்திபிः சுக்திபிஹி. மண்ணுலகத்தவருக்கு கூட கிட்டாத அமுதத்தை உண்பதாலும் அறிவில் சிறந்து விளங்குவதாலும் தேவர்கள் சிறந்தவர்கள் என்று கருதப்படுபவர். அந்த தேவர்களால் கூட எளிதில் அறிய முடியாத பொருளை உடையவை வேதங்கள். அப்படி கடினமான வேதங்களின் பொருள்களை எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக கண்டு அவை அனைத்தையும் ஒரே பிடிக்குள் சுருக்கி பழகியவர் யதிராஜர். அத்வைதிகள் எனப்படுபவர் பெயரளவில் பௌத்தர்களே, பெயரளவில் வேற்றுமை கொள்கைகள் பெரும்பாலும் ஒன்றே. வாதத்துக்கு வந்த அவர்களை கண்டிக்கிறார். இவருடைய ஸ்ரீசுக்திகள், ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் ஸ்ரீமன் நாராயணனுடைய எண்ணற்ற குணங்களாகிய முத்துக்களை விளைவிக்கும் சிப்பிகளாக உள்ளது. முத்து சிப்பிகள் இவருடைய ஸ்ரீசுக்திகள். அதில் இருக்கிற முத்துக்கள் எம்பெருமானின் குணங்கள். அவருடைய திருவடிகளை பின்பற்றி அவர் ஸ்ரீசுக்திகளை சேவிக்கும் நமக்கு அவை அளவில்லா ஆனந்தத்தை அளிக்கிறது என்று அவருடைய பெருமைக்கு, அந்த ஸ்ரீசுக்திகளின் வைபவத்திற்கு மகிழ்கிறார் சுவாமி. சுதாசன அமிர்த பானம் பண்ணும் தேவராலும், அமிர்த பானம் பண்ணும் தேவராலும், சுதுர்கிரக அறிய முடியாத ஸ்ருதி வேதங்களின் சமஷ்டி தொகுதிகளை முஷ்டிந்தய ஒரு கைப்பிடியில் எடுத்து பருகுபவர். கதாஹவம் வாதப்போருக்கு கதான், வாதப்போருக்கு வந்துள்ள கபட சௌகதான் கபட பௌத்தர்களை, அதாவது அத்வைத்திகளை, பிரசன்ன பௌத்தர்னுவார் வேதாந்த தேசிகன். அப்படி பௌத்த வேஷம் போட்டு கொண்டிருக்கிற அத்வைத்திகளை கண்டயன் கண்டிப்பவர். அசௌ லக்ஷ்மணகா முனி, இந்த ராமானுஜ முனி லக்ஷ்மண முனி முகுந்த குண மௌக்திக, நாராயணனுடைய முகுந்தனுடைய குணங்களாகிய மௌக்திக முத்துக்களின் பிரகர சுக்திபிகி பிரகர அந்த முத்துக்களின் கூட்டங்களை விளைவிக்கின்ற, முத்துக்களின் சமூகத்தை விளைவிக்கின்ற சுக்திபிகி சிப்பி போலுள்ள சுக்திபிகி தமது ஸ்ரீசுக்திகளால் மனசி நம் உள்ளத்தில் முதம் அப்படின்னா சந்தோஷத்தை, அஞ்சசா முதமுஞ்சயத்யஞ்சசா முதம் சந்தோஷத்தை, அஞ்சசா சீக்கிரமாக, உதஞ்சயதி உதஞ்சயதி அஞ்சசா சந்தோஷத்தை விளைவிக்கிறார் சீக்கிரமாக, உடனே நமக்கு அளவில்லா ஆனந்தத்தை கொடுக்கிறார் அவர் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. எம்பெருமானாரின் பெருமைக்கு மகிழ்கிறார், அவருடைய ஸ்ரீசுக்திகளுக்கு மகிழ்கிறார். இப்படி இந்த சுதாசன சுதுர்கிரக என்ற ஸ்லோகத்தில்
சுவாமி வித்வான் தே ஸ்ரீனிவாசாச்சார் அருளி செய்வது வியாக்கியானத்தில், தேவர்களால் அறிய முடியாத வேதங்களின் திரண்ட பொருளை தன் கைக்குள் அடக்கி வைத்து கொண்டவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். வாதம் என்கிற போரை செய்ய வந்த கபட பௌத்தர்களை கண்டித்தவர் இந்த யதிராஜர் என்ற முனிவர். எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களை அதனுடைய முத்து குவியல்களுக்கு சிப்பி போன்ற தம்முடைய ஸ்ரீசுக்திகளால் நம்முடைய மனதில் மிகுந்த சந்தோஷத்தை வளர்க்கிறார் என்கிறார். மேலே கபட பௌத்தர்கள் என்று குறிப்பிட்டார். நம் பூர்வாச்சாரிகள் பிரசன்ன பௌத்தர் என்று பேசினார். இதன் கருத்து என்னன்னா, புத்தரும் அவருடைய மதத்தை சார்ந்தவர்களும் நம் வேதங்களை ஒப்புக்கொள்வதில்லை. அதனால் அவர்களை பூர்வாச்சாரியர்கள் பிரகட பௌத்தர் என்பார். அதாவது வெளிப்படையாக துணிச்சலுடன் தம் மதத்தை பரப்பினர், வேதத்தை ஒத்துக்கொள்ளாமல். ஆனால் அத்வைத மதத்தை சேர்ந்தவர்கள் ஆதிசங்கரரும் அவருடைய சீடர்களும் வேதங்களை பிரமாணம் என்று ஒப்புக்கொண்டும் நம்மை போல் வேதங்களை ஏற்றும் சந்தியாவந்தனம் யாக யஜ்ஞங்கள் முதலியன செய்து கொண்டும் இருந்து எல்லாம் அசத்தியம், வேதங்கள் உட்பட எல்லாமே அசத்தியம், எல்லாம் வெறும் தோற்றம் என்று பேசி பரதத்துவம் எனப்படும் பிரம்மத்துக்கு குணங்களும் ஞானங்களும் நிர்குணம் நிரஞ்சனம் உருவம் எதுவும் கிடையாது என்று பேசி வருவதால் இவர்கள் பசுத்தோல் போர்த்திய புலி, கபட பௌத்தர், பிரசன்ன பௌத்தர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் என்றும் ஆச்சாரியர்கள் இவர்களை வர்ணித்தனர். நம்முடைய சித்தாந்தத்தின் கருத்துக்களை தேவர்களும் அறியவில்லை என்றார் தேசிகன். ஆமாம், எம்பெருமானுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிறந்தாலும் எம்பெருமானாலேயே வேதங்கள் கற்பிக்கப்பட்டவருமான பிரம்மனும் இந்த சித்தாந்தத்தை அறியாமல் புதிதாக ஒன்று சொன்னார். அதுதான் விரிஞ்சி மதம்னு பேர். அந்த பிரம்மனுக்கு பிறந்த ருத்ரன் சர்வஜன் என்று பெயர். அவரும் புதிதாக ஒரு கருத்தை பேசினார். அது காபாலிக மதம். பிருகஸ்பதி தேவகுரு என்றெல்லாம் பேசப்படுபவர் ஒரு மகா ஞானி. அவருடைய ஆலோசனையால் தான் அதனால் இந்திரனுடைய ஆட்சி ஊசலாடாமல் நிறைப்பதற்காக சுவாமி ஸ்ரீ தேசிகனே அருளி செய்கிறார். அவரும் ஒரு புதிய கருத்தை பேசினார். அதற்கு வாசஸ்பத்திய மதம். இதனால் நம் சித்தாந்தம் அவர்களால் அறியப்படவில்லை என்று பொருள். எம்பெருமானுடைய ஸ்ரீசுக்திகள் முத்துக்களை நமக்கு வழங்கும் சிப்பிகளை போன்றவை என்று மேலே கூறப்பட்டது. உடையவருடைய ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்கிற பிரபந்தத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கல்யாண குணங்கள், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் முதலியவற்றை விரிவாக பேசியிருப்பதனால் அவைகள் முத்துக்கள் என்றும் அவருடைய ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி சிப்பி என்றும் பேசப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கும் எம்பெருமானின் அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளுடன் சேர்ந்திருக்கும் நிலையையும் அவருடைய ஆயுதங்கள், பூஷணங்கள், மற்ற பரிவாரங்கள் இவற்றையெல்லாம் ஆள வந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் மிகவும் அழகாக வர்ணித்திருந்தாலும் அவற்றை மிகவும் விரிவாக உடையவர் கத்தியத்தில் பேசியிருப்பதால் அவருடைய கிரந்தங்களை முத்துச்சிப்பி என்று சுவாமி வர்ணிக்கிறார். இத்தனை விசேஷ அர்த்தங்களுடன் சேர்ந்து இருப்பதுடன் இந்த ஸ்லோகம் 4 பாதங்களிலும் அனுப்பிராசம் என்கிற சப்த அலங்காரத்துடன், அல்லிட்ரேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் என்ற சப்த அலங்காரத்துடன் சேர்ந்து 74 ஸ்லோகங்களுக்கு நடுவில் 37ஆவதாக அமைந்தது அமுத உருண்டை போல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கும் விஷய ஞானத்தையும் வைராக்கியம், சதாச்சாரம், நல்லெண்ணம், நற்செய்கை இவற்றையும் நமக்கு உபதேசித்து இந்த எதிராஜ சப்ததி திவ்ய பிரபந்தங்களின் கடைசியில் வரும் ஸ்ரீ ராமானுஜ நூற்றந்தாதிக்கு இணையாக விளங்குகிறது என்று சொன்னால் இந்த கருத்தை யாவரும் ஒப்புக்கொள்வர் அப்படின்னு இங்கே சுவாமி ஸ்ரீனிவாசாச்சார் அருளி செய்கிறார். இப்போ அஸ்மதாச்சாரியனுடைய ஆச்சரியமான வியாக்கியானம், எளிமையான வியாக்கியானம், அதை நாம் சேவிக்கலாம். உடையவரின் ஸ்ரீசுக்திகளுக்கு பெருமை எப்படி வந்தது என்பதை விளக்குகிறார் 37வது ஸ்லோகத்தில். வேத வாக்கியங்கள் மிக கடினமானவை. பேரறிவு படைத்த தேவர்களாலும் அவைகளுக்கு பொருள் கூறுவது மிக கடினம். அத்தகு மிக கடினமான வேதங்களை கைகளால் எடுத்து கரைத்து குடித்தவர் உடையவர். அதாவது வேதங்கள் முழுவதற்கும் சரியான பொருளை எடுத்து கூறும் ஆற்றல் பெற்றவர், ஆற்றல் உடையவர் நம் உடையவர். பார்க்கடலில் அமிர்தத்தை பருகும் பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் தேவர்களுக்கு வேத வாக்கியங்களால் அறியப்படும் பகவத் குணம் என்கிற அமிர்தத்தை பருகும் பாக்கியமே இல்லையாம். மனிதன் பிறந்திருந்தாலும் ஸ்ரீ பாஷ்யகாரர் வேதங்களில் மறைந்து பொதிந்திருக்கும் பகவத் விஷயமாகிய அமிர்தத்தை இரு கைகளாலும் அருளி பருகியவர். இவர் மனிதர் உருவில் பிறந்திருந்தாலும்
தேவர்களையும் விஞ்சியவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். அல்லது வியாசரின் பிரம்மசூத்திரங்களின்று கடைந்தெடுத்த சர்வஸ்ருதி மனோகரமான ஸ்ரீபாஷ்யமாகிற அமிர்தத்தை பூசுரர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அள்ளி கொடுத்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். பௌத்தர்கள் சர்வம் சூன்யம் என்றனர். சங்கரர் அவர்களுடைய மதத்தை ஏற்று பிரம்மத்தை தவிர மற்றவை எல்லாம் சூன்யம் என்றார். காண்பதெல்லாம் பொய் என்றார். ஸ்ரீபாஷ்யத்தில் சர்வம் சத்தியம், பிரம்மம் சகுணம் என்றதை பொறுக்காத அந்த வாதத்திற்கு வந்த கபட பௌத்தர்களான சங்கராதி மதத்தினரை வாதப்போரில் அவர்கள் மதத்தை கண்டித்தார் எதிராஜர். ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசூக்திகள் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அத்வைத மதத்தை கண்டிப்பது போல தோன்றினாலும் அவை பகவானுடைய கல்யாண குணங்களை உறுதிப்படுத்தி பேசுகின்றன என்பார் சுவாமி தேசிகன். அதிகரண சாராவளியில் ஒவ்வொரு ஸ்லோகமும் கல்யாண குணங்களை, பெருமாளுடைய கல்யாண குணங்களை தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். சமுத்திரத்திலிருந்து முத்து சிப்பிகளை எடுக்கிறார்கள். அவை பார்ப்பதற்கு அழுக்கும் ஓடுமாக இருந்தாலும் அவற்றின் உள்ளே வெளிவருவது அழகான வெண்ணிற முத்துக்கள். அதே போல அத்வைத கண்டனத்தினால் எம்பெருமானுடைய பல கல்யாண குணங்களை தோன்றச் செய்து நமது சந்தோஷத்தை பல மடங்கு ஆக்குகிறது என்கிறார் தேசிகன். இங்கு உடையவரை அசௌ என்று குறிப்பிடுவதால் உடையவர் நேரில் பிரத்யட்சமாகி தேசிகனுக்கு பிற மத கண்டனங்களை உபதேசிக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. அந்த கண்டனத்தில் கல்யாண குணங்கள் அனுபவிக்கப்படுகின்றன என்று சொன்னோம். அதற்கு உதாரணம் காட்டுவோம் என்று அஸ்மத் ஆச்சாரியன் எளிமையாக இதை உதாரணத்துடன் நமக்கு அடியனை போல மந்த புத்தி இருக்கிறவாளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தத்துவமசி, தத் என்று குறிக்கப்படும் பிரம்மத்திற்கும் துவம் என்பதான் பொருளான ஜீவனுக்கும் அபேதம், ஐக்கியம் சொல்லப்படுகிறது என்றும், இந்த அபேத ஞானமே, அதாவது ஜீவன் பிரம்மமே, ஜீவன் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அல்ல என்கிற அறிவே ஞானமே மோட்சத்திற்கு காரணம் என்று அத்வைதிகள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள். நாம் அதை கண்டிக்கிறோம். ஏனென்றால் வேதத்தில் மோட்சத்தை பெற வேண்டுமானால் உபாசீத, உபாசனம் பண்ணு, தியாயீத, தியானம் பண்ணு, நிதித்தியாசித்தவ்யா என்று பிரம்மத்தை உபாசனம் பண்ணு, தியானம் பண்ணு, அதன் குணங்களை மனதில் கொள் என்று விதிக்கப்படுகிறது. இப்படி வேதம் விதிப்பது, கட்டளையிடுவது அவர்கள் மதப்படி இப்பொழுது பயனற்றதாகிவிடும். ஏன் அப்படின்னா, ஜீவ பிரம்ம அபேத ஞானமே காரணம் என்றால் வேதம் எதுக்கு இதெல்லாம் விதிக்கிறது? விதிக்க வேண்டாமே. தத்துவமசி என்ற வாக்கியத்தை கேட்டதுமே அபேத ஞானம் உங்களுக்கு உண்டாகிவிடும். எனவே உபாசிதா என விதிப்பது வீண்தானே என்று அவர்கள் கண்டிக்கிறார்கள். நமக்கோ உபாசிதா என்ற விதியினால் பிரம்ம உபாசியம் என்று தெரிகிறது. உபாசனம் என்றால் அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்களினால் பகவானை ஆராதித்து மனம் தூய்மையை பெற்று எம்பெருமானிடத்தில் இடைவிடாமல் பிரீத்தியை, அன்பை, காதலை, பக்தியை செலுத்துவது. இதனால் பகவான் நமது எல்லையற்ற அன்பிற்கும் பாத்திரமானவன் என்றும் எல்லா கர்மாக்களினாலும் ஆராதிக்கப்படுவன் என்கிற இரு குணங்கள், ஸ்வபாவங்கள் சொல்லப்பட்டதாகிறது. எல்லையற்ற அன்பிற்கு பாத்திரமானவன் என்றும் எல்லா கர்மாக்களினாலும் ஆராதிக்கப்படுபவன் என்ற இரு குணங்கள், ஸ்வபாவங்கள் சொல்லப்படுகிறது. இதனால் நாம் அவர்களை கண்டிக்கும் போது வேதத்தையே பிரமாணமாக காட்டுகிறோம். அதாவது நித்யோ நித்னாம் சேதனகா சேதனானாம் ஏகோ பகூனாம் ய விததாதி காமான். அதாவது நித்யோ நித்னாம் சேதனகா சேதனானாம் ஏகோ பகூனாம் ய விததாதி காமான் என்று நித்தியர்களான பல அறிவுடைய ஆத்மாக்களுக்குள்ளே பரமாத்மா நித்தியனாயும் அறிவுடையனாகவும் பலருக்குள் ஒருவனாகவும் இருக்கிறான் வேதம் சொல்கிறது. இவன் சேத்தனர்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கிறான் என்ற ஸ்ருதியை கொண்டு கண்டிக்கிறோம். இந்த ஸ்ருதியில் எல்லா பலன்களையும் அளிப்பவன் சர்வ பல பிரதாதா என்ற குணம் சொல்லப்பட்டதாகிறது. இந்த ஸ்ருதியில் ஜீவர்கள் பலர் என்றும் பரமாத்மா ஒருவன் என்றும் ஜீவன் பலன்களை பிரார்த்திப்பவன் என்றும் பரமாத்மா பலன்களை கொடுப்பவன் என்றும் ஸ்ருதியே ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் பேதத்தை சொல்லுகிறது. மேலும் ஞாஞௌ துவௌ அஜௌ ஈச்ச நீச்சௌ என்று ஒரு வாக்கியம். ஞா ஞௌ துவௌ அஜௌ நீச்ச நீச்சௌ
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா இருவர். ஒருவர் அறிவுடையவர், மற்றொருவர் அறிவில்லாதவர். இருவரும் பிறப்பில்லாதவர்கள். அதாவது பிறப்பு என்பது சரீரத்தோடு சேர்தல். ஒருவர் எதையும் செய்ய வல்லவர், மற்றவர் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாதவர். இங்கு ஜீவன் வேறு, பிரம்மம் வேறு, இவர்களுடைய குணங்களும் வெவ்வேறு என்று ஜீவ ஈஸ்வர பேதம் சொல்லப்படுகிறது. இதில் பரமாத்மாவிற்கு சர்வஜத்துவம், அனைத்தையும் அறியும் தன்மையாகிற குணம் பேசப்படுகிறது. இவ்வாறு பல பல ஸ்ருதிகள். விரிவுக்கு அஞ்சு இத்துடன் நிறுத்துகிறோம். மேலும் முனிகி மனசி லக்ஷ்மண உதஞ்சயதி. முனிவரான லக்ஷ்மணர், அதாவது உடையவர், நம் மனதில் மகிழ்ச்சியை வளர்க்கிறார் என்கிறார் வேதாந்த தேசிகர். இதுவரை யதிபதி, யதிராஜர், யதி புரந்தரர் என்று உடையவரை சொன்ன சுவாமி தேசிகன் இங்கு லக்ஷ்மணகா என்று சொன்னதற்கு ஒரு கருத்து உண்டு. சொல்லுகிறோம், கேளுங்கள் என்கிறார் சுவாமி. ராமாயணத்தில் தேவர்களாலும் அறிய முடியாத தனுர்வேத மந்திரங்களை விஸ்வாமித்திரரிடம் உபதேசம் பெற்று லக்ஷ்மணர் பல வகை அஸ்திரங்களால் இந்திரஜித்தை அடித்தார். அதிருஷ்யமானகா சரஜாலம் உக்ரம் வவர்ஷ நீலாம்புதரகா யதாம்பு. இந்திரஜித்தின் கண்ணில் படாமலேயே நீருண்ட மேகம் நீரை பொழிவது போல மேல் மேலும் அம்புகளை தொடுத்து இந்திரஜித்தை கொன்றார். அவனோடு போரிட்டும் காலத்திலும் தர்மாத்மா சத்யசந்தச்ச ராமோ தாசரதி ஈயதி பௌருஷோ அப்பிரதித்வத்வ சர ஏனம் ஜகி ராவணி. கடைசி அம்பை விடும்போது ராமன் சத்யசந்தனாகவும் தர்மாத்மாவாகவும் நிகரற்ற வீரம் உடையவனாகவும் தசரதருக்கு பிள்ளையாகவும் இருப்பது உண்மையானால், ஏ அம்பே, நீ போய் இந்திரஜித்தை கொல் என்றார் லக்ஷ்மணன். தர்மாத்மா சத்யசந்தச்ச ராமோ தாசரதி ஹீயதி பௌருஷோ அப்பிரதித்வந்த்வா சர ஏனம் ஜகி ராவணி. இந்திரஜித் போரில் மடிந்ததும் விபீஷணன், ஹனுமான், ஜாம்பவான், தேவர்கள் எல்லாரும் லக்ஷ்மணனை துதித்தனர். அதே போல ராமானுஜர் தேவர்களாலும் அறிய முடியாத அம்பு போன்ற வேத வாக்கியங்களை கொண்டு இந்திரஜித் முதலிய சத்ருக்களை போன்ற அத்வைத்திகளை கண்டித்து லக்ஷ்மணன் ராமகுணங்களையும் இந்திரஜித்தை மாய்க்க பயன்படுத்தியது போல உடையவர் அத்வைத்தியை கண்டிக்கும் வேத வாக்கியங்களாலே பிரம்மத்தின் கல்யாண குணங்கள் எடுத்து காட்டிக்கொண்டு அத்வைத்த நிரசனம் பண்ணினார். இந்திரஜித்தை அழித்து ஹனுமான், விபீஷணன் போன்றவர்கள் லக்ஷ்மணன் மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது போல ஹனுமான், சுக்ரீவன், லக்ஷ்மணன், விபீஷணன் இவர்களுக்கெல்லாம் லக்ஷ்மணன் மகிழ்ச்சியை உண்டு பண்ணது போல இந்திரஜித்தை அழித்து உடையவர் ஸ்ரீசுக்தி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. அதனால் அவர் லக்ஷ்மணகா, லக்ஷ்மண முனி என்கிறார். அப்படி ரொம்ப ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.